ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடியில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது மாலை அணிவிக்க காரில் ஏற முயன்ற திமுக தொண்டரின் தலையில் அடித்து அமைச்சர் ராஜகண்ணப்பன் கீழே இறக்கிவிட்ட சம்பவம் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி வேட்பாளர் நவாஸ் கனியை ஆதரித்து ஏர்வாடியில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அவர்களுக்கு மாலை அணிவிக்க காரில் ஏற முயன்ற திமுக தொண்டர் ஒருவரின் தலையில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் அடித்து கீழே இறங்குடா என ஒருமையில் பேசி மிரட்டினார். இதனால் அங்கிருந்த மற்ற தொண்டர்கள் அதிருப்தி அடைந்தனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே திமுக பேச்சாளர் திண்டுக்கல் லியோனி பங்கேற்ற பிரச்சார கூட்டத்தில் எதிர்த்து கேள்வி கேட்ட இளைஞர் மீது தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்தி சிதம்பரத்திற்கு ஆதரவாக திமுக பேச்சாளர் லியோனி வாக்கு சேகரித்தார். அப்போது எதிர்த்து கேள்வி கேட்ட இளைஞரை திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சி குண்டர்கள் கடுமையாக தாக்கினர். இதனால் கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னையில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் 1,81,52,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ராஜா அண்ணாமலைபுரம் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் அவ்வழியாக சென்ற வாகனத்தை மறித்து சோதனை நடத்தினர். அப்போது உரிய ஆவணங்களின்றி கொண்டுவரப்பட்ட 1,81,52,000 ரூபாயை பறிமுதல் செய்த அதிகாரிகள் வாகனத்தில் வந்த மூவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். தொகுதியில் விடியா திமுக வேட்பாளராக போட்டியிடும் ஜெகத் ரட்சகன் நெமிலி கிழக்கு ஒன்றியத்துக்கு உட்பட்ட பல்லூர் கிராமத்தில் பிரச்சாரம் செய்வதற்காக சென்றபோது நெமிலி கிழக்கு ஒன்றிய செயலாளர் வடிவேலுவை அழைத்துச் சென்றார். வடிவேலு வந்தால் தேர்தலை புறக்கணிப்போம் என பல்வேறு கிராமங்களில் விடியா திமுகவினரே பேனர் வைத்த நிலையில் பல்லூர் கிராமத்துக்கு வடிவேலுவுடன் சென்றதால் கருப்பு கொடி மற்றும் கருப்பு பலூன்களை கொண்டு எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு நிலவியது.